ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடர். நம்ம ஆதிரை கிராஃப்ட்ல இன்றைக்கு கிறிஸ்டல் பிரேஸ்லெட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கு நம்ம 2 வகையான கிறிஸ்டல் பிரேஸ்லெட்ஸ் பார்க்க போறோம். ஸோ முதலாவது நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மணி மேக்னெட் பிரேஸ்லெட். ரொம்ப அருமையான கிறிஸ்டல்ஸ் நான் சேர்த்து உங்களுக்கு அந்த மணி மேக்னெட் கிறிஸ்டல்ஸா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். அந்த எல்லோ நடுவில் இருக்கக்கூடிய எல்லோ ஸ்டோன் சிட்ரின் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா கிரீன் அவென்ச்சரின். அதற்கடுத்து இந்த கிரே கலர்ல இருக்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா பைரட் ஸ்டோன் சொல்லுவாங்க. அதற்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிளாக் எல்லாமே லாவா ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 5 விதமான ஸ்டோன்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு இது மணி மேக்னெட் பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக மணி மேக்னெட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இருக்கக்கூடிய பண வரவுக்கான தடைகளை தான் அது முதல்ல நம்மளுக்கு சரி பண்ணும். நம்மளுக்கு நிறைய பிளாக்கேஜ் இருக்கும். மணி ரிசீவிங்ல நம்மளுக்கு பிளாக்கேஜ் இருக்கும்போது இந்த மாதிரியான இயற்கையான பொருட்கள் நம்ம பயன்படுத்தும் போது அந்த மணி ரிசீவிங் நம்மளுக்கு இன்னும் ரொம்ப ஃப்ளோவா இருக்கும். ஸோ அந்த நம்ம இதை பயன்படுத்துவது இயற்கையான நன்மைகள் அல்லது அதிர்ஷ்டங்களை வரவழைக்கும். அடுத்தது இது ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ். இது 7 சக்ரா ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய 7 சக்கரங்களுக்கு உகந்த ஒவ்வொரு சக்கரத்துக்கும் உகந்த ஒவ்வொரு கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் இருக்கும். அதுதான் இந்த 7 ஸ்டோன்ஸ் இருக்கு. அது கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த லாவா ஸ்டோன்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பொதுவாக இது நம்ம அணியும் போது நம்மளோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத்க்கு ரொம்ப அருமையான நல்ல பலன்கள் கிடைக்கும். மெடிடேட் பண்ணவங்களா இருக்கலாம், இல்லை பண்ணாதவர்களுக்கு கூட நம்மளுக்கு ஒரு தெளிந்த மனம் அல்லது நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல தெளிவாக இருப்பதற்கு இந்த மாதிரி 7 சக்ரா பிரேஸ்லெட்ஸ் நம்ம போடும்போது நம்மளுக்கு ஒரு கிளியர் மைண்ட் செட் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 பிரேஸ்லெட்ஸுமே இப்போ நம்மக்கிட்ட ரெடி ஸ்டாக் அவைலபிளாக இருக்கு. யாருக்கெல்லாம் கிறிஸ்டல் பிரேஸ்லெட்ஸ் பிடிக்குமோ உடனே கிராப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.